குற்றவாளியான சவுதி எதிரிக்கு எதிராக கடல்சார் தடையை அறிவித்து, அதாவது பாபல் மந்தப்பை மூடியதின் மூலம், ரெட்சியை மூடியதின் மூலம் நாங்கள் பதிலடி கொடுக்க அறிவிப்பு செய்துள்ளோம். ஹவுதிகள் உண்மையில் சவுதி அரேபியாவை நோக்கி செல்லும் கப்பல்களை குறிவைத்து தாக்கத் தொடங்குவார்களா என்பது தெரியவில்லை. அது தெளிவாகவும் இல்லை. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே, ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் இப்போது பாபல் மந்தப் தளத்தை மூடப்போகிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. மூடிவிட்டார்கள். ஹவுதிகளுடைய இந்த நடவடிக்கையின் மூலம் சர்வதேச வர்த்தகம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? உண்மையிலே இந்த பாதிப்பு இந்தியா போன்ற நாடுகள் மற்ற எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் ஏற்படுகிற ஒரு இம்பேக்ட். இப்போ இதுவரைக்கும் நாம் ஹவுதிகள் தாண்டி ஹெர்முஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்முஸ் குறித்து மட்டுமே பேசினோம். அதாவது உங்களுக்கு புரிகிற பாஷையில் என்று சொன்னால் கடல்வழி எண்ணெய் நீரிணை. ஆனால் இப்பொழுது பாபல் மந்தப் என்கின்ற செங்கடல் பிராந்தியம் ஏமனில் இருக்கும் இஸ்லாமிக் ரெபல் ஷியா பிரிவை சார்ந்த அன்சருல்லா அல்லது ஹவுதிகள் பாப் அல் மந்தப் மூடல் நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கிற நிலையில் இது ஹெர்முஸ் ஜலசந்தியை போன்று சற்று கூடுதலான பெரும் பாதிப்பை அது ஏற்படுத்துகிறத தவிர்க்கவே முடியாது. இப்போ ஹெர்முஸ் வளைகுடா பிரச்சனை ஈரானுக்கும் அமெரிக்கர்களுக்குமான பிரச்சனை. இப்போ இந்த பாபல் மந்தப் செங்கடல் பகுதியினுடைய வரலாற்றை கொஞ்சம் இப்போது நடக்கும் சம்பவங்களை உற்று பார்க்கிறோம். ஈரான் ஹவுதிகளுக்கு தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்களா என்கின்ற செய்தி வருகிறது. இப்போ இந்த உத்தரவின் மூலம் சவுதி அரேபியா என்ன சொல்லுது? இது சவுதிக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகிறது? அல்லது ஒட்டுமொத்த அமீரகம், சவுதி, அரபு நாடுகளின் பாதிப்பு என்ன? இதையும் நம்ம பார்க்கணும். சவுதியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தனது கண்டனத்தை தெஹ்ரானுக்கு தெரிவித்திருக்கலாம் அல்லது ஹவுதிக்கு தெரிவித்திருக்கிறார். ரெண்டு பேரும் ஒன்று தானே. இப்போ சர்வதேச நாடுகள் சட்டத்தின் கீழ் அனைத்து தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் சவுதி அரேபியா வெளிவிவகாரத்துறை தெரிவித்திருக்கிறது. இங்கே நமக்கு வேடிக்கை என்னென்னா, சர்வதேசத்துறை இங்கே எங்கே இருக்கிறது? சர்வதேச கோர்ட் எங்கே இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. அது அமெரிக்கர்களின் கைகளில் தான் இருக்கிறது. படுகொலைகள் நடந்த காசாவை தடுக்க முடியாத சர்வதேச யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இப்போது ஹவுதிகளின் பாபல் மந்தப்புக்கு எங்கே நியாயம் தேடும்? சாத்தியம் அல்ல. இப்போ நம்ம வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். ஒரு 10 வருஷம், 12 வருஷம், 2014 சிவில் வார் ஆரம்பித்தது. எங்கே? ஏமனில். இந்த போரில் இது ஒரு படுபயங்கரமான தாக்குதல். உலகில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பிலான போர் என்று ஒரு ஹியூமனிட்டேரியன் கிரைஸ் இதுதான் பார்க்கப்படுகிறது. வடக்கு ஏமன் பகுதியில் சனா தலைநகரில் ஹவுதிகள் மக்கள் போர்ப்படை குழுக்களாக ஒரு ட்ரைபல் ஆர்கனைசேஷன், இவைகள்தான் சோகால் ஹூதிகள் இப்போது செயல்பட்டு வருகிறார்கள். இப்போ இந்த ஹவுதிகளுக்கும் மற்றும் சவுதிக்கும் 15 ஆண்டுகளுக்கு 12 ஆண்டுகளான போரில் உச்சபட்ச நிலையில் 2015ஆம் ஆண்டு போர் உச்ச நிலையை அடைந்தது. ரொம்ப கவனிங்க. சவுதி அரேபியாவுடைய கூட்டு படைகள், த கோலியேஷன் ஃபோர்ஸ் கோஹெட் அவர்கள் தலைமையில்
கிட்டத்தட்ட ஏமனில் வாழும் 1,50,000 பேர் சவுதி கூட்டுப்படைகளின் தாக்குதலின் மூலம் ஒரு பெரும் ஜெனசைடு படுகொலைகள் நடந்து முடிந்தது. இதில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இருக்கிறது. கூட்டுப்படைகள் அமெரிக்காவோடு தூண்டுதலால். இப்படி தூண்டப்பட்ட இந்த போர் உலகின் மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கையின் காரணமாக, அத்துமீறல் காரணமாக மனிதநேய மதிப்பு உள்ள உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, நியர் அபவுட் 22 மில்லியன் ஏமன் மக்கள் தற்போது வரை கையேந்திகளாக, ஏதாவது ஒரு வகையில் தேவையுடைய மக்களாக, அகதிகளாக அவர்கள் வறுமையின் கீழ் சிக்கப்பட்டு கொண்டதாக ஐநா தெளிவாக தெரிவிக்கிறது. கடந்த நேற்று முன்தினம் ஹவுதிகளுடைய இராணுவ செயல்பாட்டு தொடர்பாளர் யஹ்யா சாரி திங்கட்கிழமை சில செய்திகளை சர்வதேசத்தோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். அவர் கூறும் கருத்தில், சவுதி அரேபியா கடந்த சுமார் 12 ஆண்டுகளாக எங்கள் அன்புக்குரிய மக்களின் மீது, எம்முடைய தேசத்தின் பாசமிக்க மக்களின் மீது அநியாயமான மற்றும் அடக்குமுறையான முற்றுகையை விதித்தது மட்டுமல்ல, எங்கள் வளங்களை கொள்ளையடித்தது மட்டுமல்ல, எங்கள் நாட்டின் நிலம், கடல் மற்றும் வான்வழியாக எங்களுடைய துறைமுகங்கள் மற்றும் எமது நாட்டினுடைய விமான நிலையங்களுக்கு அவர்கள் முழுமையான தடையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் ஹவுதிகளின் சிறப்பு பேச்சாளர், செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி தெளிவுபட கூறினார். மேலும் யஹ்யா சாரி கூறுகிறார், கண்ணுக்கு கண் என்ற கொள்கை அடிப்படையில், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பண் என்ற கொள்கை அடிப்படையில் குற்றவாளியான சவுதி அவர்கள் எதிரிக்கு எதிராக கடல்சார் தடையை அறிவித்து, அதாவது பாபல் மந்தப்பை மூடியதின் மூலம், ரெட்சியை மூடியதின் மூலம் நாங்கள் பதிலடி கொடுக்க அறிவிப்பு செய்துள்ளோம். அடுத்து அவர் சொல்கிறாரு, மேலும் இதற்கு பொறுப்பற்ற சவுதி எதிரி மேற்கொள்ளும் எந்த ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கையும் பதட்டத்தை அதிகரிப்பும் எங்கள் தரப்பிலிருந்து, அதாவது ஹூதிகள் தரப்பிலிருந்து மூர்க்கமான தீர்க்கமான பதிலடி நடவடிக்கைகளை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்றும் கடும் எச்சரிக்கையை யஹ்யா சாரி தெரிவித்தார். இந்த நிலையில் கடல்சார் தடை, அதாவது பாபல் மந்தப், அதாவது செங்கடலில் கடல்சார் தடை சரியாக கூடுதல் விவரங்களை வழங்கவில்லையாட்டாலும், ஹூதி இயக்கத்தினுடைய ஊடக அலுவலகத்தின் துணை தலைவர், அவருடைய பெயர் நசுருத்தீன் அமர், நசுருத்தீன் அமர் எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்கிறார், எங்களுடைய படைகள் சவுதி எதிரிக்கு சொந்தமான கப்பல்கள் பாபல் மந்தப் நீரிணை வழியாக செல்ல முடியாத வகையில் அடைத்து விட்டார்கள், மூடிவிட்டார்கள், அது தொடரும் என்றும் நசுருத்தீன் தன் கருத்தை சொல்லியிருக்கிறார். 2023 அக்டோபரில் கஸ்ஸா போர் தொடங்கியதை அடுத்த ஹூதிகள் பலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் பயணித்த வணிக கப்பல்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் சிறிய படகுகளின் மூலம் தாக்கத் தொடங்கியது மட்டுமல்ல, இந்த தாக்குதலின் மூலம் சர்வதேசத்தை பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அவர்கள் ஒன்று திரட்ட முடிந்தது. அதுபோன்ற ஒரு அடையாள நடவடிக்கையை ஹூதிகள் மேற்கொண்டார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த தாக்குதலின் விளைவாக 4 கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டன. அப்போது 9 மாலுமிகள் உயிரிழந்தார்கள். மேலும் பல கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல்களை கடந்த காலத்தில் ஆப்பிரிக்கா தென் முனையை சுற்றி மாற்றுப்பாதையில் இயக்கத் தொடங்கியதால் செங்கடல் பாபல் மந்தப் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களின் போக்குவரத்து அந்த நேரத்தில் வரலாறு காணாத அளவுக்கு குறைந்தது. கடந்த ஆண்டு அக்டோபரில் கஸ்ஸாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தபோது ஹூதிகள் தங்களது தாக்குதல்களை குறைத்து விட்டார்கள் மட்டுமல்ல, IMF-இடம் இருந்து சர்வதேச நாணய நிதி ஆணையம் IMF வெளியிட்ட
தரவுகளின்படி அந்த நீரிணை வழியாகச் செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை இன்னும் முந்தைய நிலைக்கு திரும்பவே இல்லை. இப்போது வரைக்கும் அந்த தடை இல்லை. இப்போது வரைக்கும் அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் இருக்கிறது. இதற்கிடையில் ஈரானுக்கும் அமெரிக்கர்களுக்குமான ஹெர்முஸ் நீரிணையில் நிலவும் பதட்டத்திற்கு பதிலளிக்கும் வகையில் சவுதி அரேபியா தனது கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் 70% அதிகமான பகுதியை இந்த செங்கடல் கரையில் உள்ள யான்பு துறைமுகத்தின் வழியாகத்தான் இப்போது செல்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2025 மிக குறைவான அளவு தான் சவுதி இந்த பகுதியை பயன்படுத்தினாங்க, 9 லட்சம் பேரல். ஆனால் சமீப வாரங்களில் அங்கிருந்து தினமும் 40 லட்சம் பேரல்கள், நியர் அபவுட் 4 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த காலத்தில் இருந்த 9.73 லட்சம் பேரல்களோடு ஒப்பிடுகிற போது பெரிய அளவிற்கு சவுதி ஹெர்முஸ் பாபல் மந்தப் வழியாக செங்கடல் வழியாக பெரும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பதாக கெப்லர் மற்றும் சிக்னல் ஓஷன் நிறுவனங்கள் தரவுகளை காட்டுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த ஜூன் மாதத்தில் 2025 பாபல் மந்தப் நீரிணை வழியாக சென்ற மொத்த பொருட்களின் அளவு தினமும் 74 லட்சம் பீப்பாய்களாக 7.4 மில்லியன் அளவிற்கு தற்போது உயர்ந்திருக்கிறது. இது உலகத்தின் எண்ணெய் உற்பத்தியில் 7%. அடே அப்பா! அமெரிக்காவை சேர்ந்த அபாய மதிப்பீட்டு நிறுவனர் பாஷா ரிப்போர்ட் தலைவர் அல் பாஷா கூறுகையில், ஹவுதிகள் உண்மையில் சவுதி அரேபியாவை நோக்கிச் செல்லும் கப்பல்களை குறிவைத்து தாக்கத் தொடங்குவார்களா என்பது தெரியவில்லை, அது தெளிவாகவும் இல்லை என்றும் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் சில செய்திகளையும் நாம் பார்க்க முடிகின்றது அவர் கூறினார். ஆனால் அதற்கு மாற்றமாக ராய்ட்டர் ஒரு செய்தியில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஹவுதிகள் ஒருவேளை நடவடிக்கை தொடரும் பட்சத்தில் உலக அளவில் மிகப்பெரிய அளவிலான முடக்கம் ஏற்பட்டு உலகம் ஒரு பெரும் பாதிப்பை சந்திக்கும். சவுதி அரேபியா எந்த ஒரு முடக்கம் குறித்தும் இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என ராய்ட்டர் செய்தி முகமை தெரிவிக்கும் அதே நேரத்தில் செங்கடலில் சவுதி அரேபியா மட்டுமல்லாமல் ஆசிய மண்டலத்தில் இருக்கும் சிங்கப்பூர், இந்தியா, சீனா, ஜப்பான், சவுத் கொரியா என்கின்ற நாடுகள் பெரும் அளவிலான பின்னடைவை ஏற்படுத்தும். சவுதி அரேபியாவின் இந்த முடக்கம் தென்கொரியா யான்பு துறைமுகத்தில் இருந்துதான் வர வேண்டும். சவுதி அரேபியா பெரும்பாலான பொருட்கள் இந்த முற்றுகை காரணமாக ஆப்பிரிக்கா மற்றும் சுயஸ் கால்வாய் ஆகிய கடல் பிராந்தியங்களில் சுற்றித்தான் வர வேண்டும். இதன் மூலம் மிகப்பெரிய பொருளாதார செலவுகளும் காலதாமதமும் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஹவுதிகளுடைய ஸ்போக்ஸ்பர்சன் யஹியா சாரியின் தற்போதைய கருத்து, சனா விமான நிலையத்தில் அனுமதி பெறாமல் சென்றதுதான் இப்போது பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. நன்னம்பிக்கை முனை வழியாகத்தான் கப்பல்கள் பயணிக்க வேண்டும். ஆசிய சந்தைகளில் பெரிய அளவிலான பின்னடைவு. சவுதி அரேபியா கூட்டணியில் தற்போது UAE இல்லை. தற்போது அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் ஒன்றுக்கொண்டு முரண்பட்டு போராடும் நிலையில் ஈரானுடைய ஆக்சிஸ் துணைக்குழுக்கள், ஈரான் சக ஆதரவு குழுக்கள் கடும் வீரியம் நிறைந்த தாக்குதலுக்கு தங்களை தயார்படுத்தி வருவதனால் பிராந்திய பதட்டம் தவிர்க்க முடியாது. சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியா 16 விழுக்காடு எண்ணெய் இறக்குமதி செய்யும் நிலையில் இந்தியா பெரும் பாதிப்பை சந்திக்கும். அது இந்தியாவிற்கு ஏற்படுத்தும். இதேபோல் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஏற்படும். 2023 ஹவுதிகளுடைய தாக்குதல் உலகளவில் பெரும் பாதிப்பு சுயஸ் கால் வழியாகத்தான் சென்றதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஹவுதிகள் இஸ்ரேல் கப்பல்களை தொடர்ந்து தாக்கிய நிலையில் தற்போது ஈரான் ஆதரவாக கடும் நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்படாத நிலையில் கொஞ்சம் அமைதியாக இருந்தார்கள். தற்போது அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது கூட ஈரானுடைய ஒரு அட்வைஸாக இருக்கலாம். ஒரு சிக்கலான காலகட்டத்தில்
ஈரான் சொல்லியிருக்கலாம், நீங்கள் முதன்முறை ஆரம்பத்தில் இளைப்பாகி களைத்து போய்விட வேண்டாம். உங்களுக்கான நேரம் வருகின்ற போது நாங்கள் கூறுகிறோம், அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும். அதுவரை ஆயுத குவியல்கள் ஹவுதிகளுடைய யமன் பிராந்தியத்தில் குவிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போது ஹவுதிகள் யமன் வளைகுடா அல்லது பாபல் மந்தப் என்னும் செங்கடலை சாத்திவிட்டால் அதன் பாதிப்பு இந்தியா, சீனா, அதே போன்று ஜப்பான், அதே போன்று தென் கொரியா, சிங்கப்பூர் எல்லா நாடுகளும் அகலபாதாளத்திற்கு செல்லும். பாபல் மந்தப் என்பது ஒரு ட்ரேடிங் சென்டர். இந்தியாவிலிருந்து ஏராளமான சர்வதேச கடல்வழி தொகுப்புகள் இந்த பாபல் மந்தப் தான். இந்த பாபல் மந்தப்பின் மூலம் மத்திய கிழக்கில் பெரும் வியாபாரங்கள் நடக்கிறது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, குவைத், அதே போன்று எல்லா நாடுகளும் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை சந்திக்கும். இப்போது செங்கடல் வழியாக சவுதி அரேபியா அமெரிக்கர்களுக்கு ஆதரவு நிலைகளில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் இன்றைக்கு துவம்சம் செய்கிறது ஈரான். ஈரானுடைய நாடுதான் இதே எஹியாச்சாரி நடத்துகிற ஹவுதி ராஜ்யம். அங்கே இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிற அப்துல் மலிக் அல் ஹவுதி அதை உறுதிப்படுத்திய நிலையில் லெபனானிலும் ஹிஸ்புல்லாக்கள் வலிமையாக இருக்கிறார்கள். அமெரிக்கர்கள் கை ஓய்ந்து போயிருக்கிறது. அமெரிக்கர்கள் 700க்கும் மேற்பட்ட விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி வருகின்ற போது நான் இப்போது தனியாக சொன்ன இந்த ஹவுதிகள் இவர்கள் ஏற்படுத்துகின்ற தீரமான தாக்கம் உலகத்தை அமெரிக்கர்களுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுக்கலாம். ஏனென்று சொன்னால் மத்திய தரைக்கடலில் ஏற்படுகிற ஒவ்வொரு சிறு நில அதிர்ச்சியும் பாதிப்பும் உலகம் முழுவதையும் பாதிக்கும். யூரோப் நாடுகளில் தற்போது சப்ளை செயின் அவ்வளவு நல்லாக இல்லை. உற்பத்தி செய்கிற பொருட்களை தென்கிழக்கு ஆசியாவுக்கும் இங்கிருந்து பல பொருட்கள் யூரோப்பியர்களுக்கும் செல்லும் வழித்தடத்தில் அது எண்ணெயாக இருந்தாலும், லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட கப்பல் வணிகமாக இருந்தாலும், வணிகச் சந்தைகளில் ஏற்படுத்துகிற எலக்ட்ரானிக் கூட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் மூலப்பொருட்கள், உரம், பெஸ்டிசைட், ஃபெர்டிலைசர், எடிபிள் ஆயில், யூரியா எல்லாமே இந்த பகுதி தான். ஆக இந்த பாதிப்பை அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு, லத்தீன் அமெரிக்கா, வெனிசுலாவை அவர்கள் கைப்பற்றி அங்கே சுகபோகமாக இருக்கிற நேரத்தில் இது அவர்களின் கூட்டாளிகளான யூரோப்பியர்களுக்கும், ஜப்பானியர்களுக்கும், தென்கொரியர்களுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அமெரிக்கர்களின் கூட்டாளியாக இல்லாத சீனா, நடுநிலையாக இந்தியா, அவர்களும் பாதிப்பைத்தான் ஏற்படுத்துவார்கள். ஹவுதிகளுடைய இந்த நடவடிக்கை தொடங்கிவிட்டது. பாபல் மந்தப் மூடப்பட்டு விட்டது. என்ன நடக்கும்? அடுத்த கட்டத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.